So, hello, ma'am. So, we have a very special chief guest, Patna ma'am here. So, Kolola Pathinga, how are you feeling? Do you have any criteria for who you're going to select as a winner today? க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி கோலம் காம்படிஷன் ஜட்ஜ் பண்ண கூப்பிடும்போது ஓகே நம்ம சின்ன ஒரு ஜட்ஜிங் தானே அப்படின்னு வந்தேன். பட் த வே தீஸ் பீப்புள் ஆர் டூயிங் இட், ஐ திங்க் ஐல் ஹாவ் அ வெரி டஃப் ஜாப். ஏன்னா ஃபாஸ்ட்டாக அவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரென்சிக்காக இருக்குது. டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. கலரிங் பண்ணுற விதம் ஆகட்டும், கோலம் இது என்ன பொடி இது டாட் போட்டு அந்த கோலம், புளிக்கோலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி, இன்னும் ஒரு 45 minutes இருக்குது டைம். ஸோ லெட்ஸ் சி. அதான் நான் மெயினாக க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொங்கல்னு சொல்லும்போது அரிசி ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் நோட் பண்ணேன். ஸோ அரிசி மாவு இல்லாமல் அதில் அந்த எம்பாசிங் எஃபெக்ட் வர்றதுக்கு அரிசியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் நோட் பண்ணேன். ப்ளஸ் அந்த பாட்டு, சுகர் கேன், அப்புறம் சன்னோட இதெல்லாமே அதெல்லாமே இருக்கிற மாதிரி கோலம் சீயிங். அப்புறம் அது மட்டும் இல்லை, த வே தே ஹேவ் டன் இட், அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் பண்ணுறது அதெல்லாமே பார்த்து கடைசியில் ஜட்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் கோலம்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பார்த்தது ஞாபகம். ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் லேடிஸ். அவங்களோட டேலண்டெல்லாம் இன்றைக்கி ஏன்னோ வெளியில் வந்திருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஒரு கோலம் காம்படிஷனாக அவங்க பார்க்காம நிறைய எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் எஃபர்ட் போடுறது தானே ரொம்ப தட் ஷோஸ் அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் வெரி நைஸ்.